ரொம்ப நல்லா இருந்தது மயிலாஞ்சி. சூப்பர் சூப்பர். படம் நல்லா இருந்ததுங்க. ஃபீல் குட் மூவி. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இளையராஜா சார் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. செல்லியன் சார் ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் படத்தில் வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு லவ் பண்ணுறவங்க அவங்களோட சந்தோஷத்தை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். நமக்கு கிடைக்கலனா அப்படிங்கிற பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து படத்தில் அந்த மெசேஜ் நல்லாவே சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். இப்போ இருக்கிற லவ் அப்போ இருக்கிற லவ்லாம் இல்லைங்க. லவ் உண்மையிலேயே நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லா காலத்துலையுமே நீங்கள் உண்மையிலேயே லவ் பண்ணீங்கன்னா அந்த பொசிட்டிவ்னஸை நம்ம பார்க்க மாட்டோம். அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணும்போது லவ் மட்டும் பண்ணுங்கள். அவங்கள வந்து நமக்கு பொசிட்டிவாக தட் இஸ் லவ் பண்ணுற பொண்ணோ இல்லை லவ் பண்ணுற பையனோ நம்மளோட உடைமை கிடையாது இல்லையா. தட் இஸ் அவங்க நம்மளோட திங்ஸ் கிடையாது. நான் வாங்குற ஒரு ஹேண்ட்பேக்கோ இல்லை ஒரு ஃபோனோ கிடையாது இல்லை. அதை வந்து அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. தெளிவாக இருக்குது. ஆமாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை யோசிக்காமல் அந்த பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதனால வந்து இது பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. ஒரு பீரியட் ஃபுல்லாக வந்து அடிடாவலா கொள்ளுடாவலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இது நல்லா இருக்குங்க. அது மயிலாஞ்சி படம் பார்த்தேன். ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இன்னமும் ரொம்ப காதல் படத்துக்கு இந்த வருஷம் 2026 ட்ரீட்டாக இந்த படம் இருக்குது மயிலாஞ்சி. இளையராஜா சார் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இந்த ஒவ்வொரு படமும் படம் மாரி அப்படி ஒர்க் பண்ணுறாரு. இந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா அஜயன் பாலான்னு, அவர் பேசிக்காக ரைட்டராக இருந்தவர். இந்த படத்தை அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோனிலேருந்து கேமராமேன் ஒளிப்பதிவு வந்து எப்படி அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம யார் பால்மகேந்திர சாரோட ஞாபகங்கள் வருது. அவர் கமலஹாசன், ஸ்ரீதேவி மேடம், அந்த ஒரு படங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு இது இருக்குது. அந்த அளவுக்கு படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த 2026 காதலர் தினத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காதல் திரைப்படத்தை பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது. அஜயன் பாலா சார் மற்றும் செல்லியன் சார், இளையராஜா சில பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காதல் படம். வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபேமிலியாக பார்க்கல, எந்த இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப இளையராஜா இசையில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து வீக்கெண்டில் பார்க்குறது ஒரு நல்ல ஒரு திரைப்படம். மயிலாஞ்சி பார்த்தேன். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. அஜயன் பாலாவோட டைரக்ஷனில் இசைஞானி இளையராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. செழியன் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு படம். இரட்டை அர்த்த வசனம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். நன்றி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அஜயன் பாலானை வந்து முதல் முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. நான் எப்படி பண்ணியிருக்காரு, முதல் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்தேன். ஏன்னா நிறைய கதை சொல்லி அவர் நிறைய படங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, வசனம் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் முதன்முறையாக வந்து ஒரு படம் வந்து இயக்குனராக அவர் எப்படி எடுக்க போகிறாருன்ற ஒரு யோசனை இருந்தது. உண்மையிலேயே இல்லை ஜெயிச்சிருக்காரா தோற்றுருக்காரா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வந்து ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல படம், எல்லாருமே பார்க்கணும். முக்கியமாக வந்து இந்த படத்துக்கு வந்து செழியன் சார் வந்து அவருடைய கேமரா வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்காவது நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து அது இயற்கை காட்சியை வந்து அவ்வளோ அழகாக வந்து படம் பிடிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.